விஜய்க்கு எதுக்கு எடுத்தாலுமே நம்ம மல்லிய திட்டுறதுக்கு மட்டும் தான் அவருக்கு தெரியுது. ஆனா மல்லி எதுக்காக இப்படி பண்றாங்க? ஏன் இப்படி பண்றாங்க? அப்படின்றத ஆரம்பத்திலேயே யோசிச்சாரு அப்படின்னா, நம்ம விஜய்க்கு இவ்ளோ பெரிய குழப்பங்கள் தேவையே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ விஜய் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக போறாரு. எத நினைச்சு அப்படின்னா, அதாவது மல்லி சொன்னது தான் இப்போ உண்மை போல இருக்கு. அதாவது எதுக்காக இந்த மாதிரி ஒரு லெட்டர் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்ற மாரி சொல்லி இப்போ விஜய் மிகப்பெரிய அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க இந்த சுடருக்கு ஒரு லெட்டர் வருது. அத யார் போட்டாங்க? என்ன ஏது? அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா, அந்த ஒரு லெட்டர்னால தான் இப்போ இந்த சுடரோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக அந்த லெட்டர் வந்த உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அந்த லெட்டர வச்சு, அதாவது "நீ சுடரா?" அப்படி இப்படின்ற மாரி கேட்பாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது மல்லிக்கு முன்னாடி அதாவது முதல்ல ஒரு சந்தேகம் வந்துச்சு இல்லையா? அந்த ஒரு சந்தேகம் விஜய்க்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவங்க எல்லாருமே உண்மையிலேயே அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாவே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சுடர்லாம் நம்மளோட கல்யாணத்த தடுத்து நிறுத்துறதுக்கு இனிமே அந்த கடவுள் தான் பொறந்து வரணும். அப்படி இப்படின்ற மாரி நெனச்சாலுமே கூட, இங்க விஜய் மூலியமா இந்த ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா தீர்வாகும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி, அடுத்ததா மனோகர் இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இந்த சுடர எங்கிருந்து கண்டெடுத்தாங்களோ, அங்கிருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவள பத்தி உண்மைகள எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு லெட்டர் அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் விஜய் கிட்ட போயிட்டு, இந்த மாரி இங்க இருக்கக்கூடியது உங்க ஒய்ஃப் ரேணுகா கிடையாது. அதாவது பொண்டாட்டி கிடையாது. அப்படின்ற மாரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, விஜய் அவ்ளோ கோவத்தோட பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா, இந்த ஒரு விஷயத்த செய்யறது யாரு அப்படின்னா, நம்ம அ மனோகர் தான் மல்லிக்கே தெரியாம செய்றாங்க. அதாவது இந்த சுடருக்கு எதிரா ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலுமே கூட, அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டே இந்த சுடருக்கு சாதகமா வந்ததுனால, இப்போ எல்லாருமே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்புறாங்க. ஆனாலும் இப்போ ஒரு லெட்டர் வருது. அதாவது அது மனோகர் தான் அனுப்புறாங்க. அதுல இந்த சுடரும், அடுத்ததா இந்த ரகு 2 பேரும் அந்த ஃபோட்டோல இருக்கிற மாரி, அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து, அந்த ஒரு ஃபோட்டோவ அனுப்பிச்சு விடுறாங்க. அத பார்த்த உடனே உண்மையிலேயே விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுவும் இல்லாம இந்த சுடர் அதாவது ரேணுகா எதுக்காக இவங்கிட்ட பேசிட்டு இருக்கணும்? ஏன்னா ஏற்கனவே அவன அடிக்கடி நம்ம அ விஜய் பார்த்திருக்காரு. ஆனா அதே சமயத்துல இப்போ அவர் செஞ்சுட்டு இருக்க ப்ராஜெக்ட் பத்தியும் இந்த ரகு தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்ற உண்மையும் தெரிய வருது. அதாவது இப்போ அந்த ஃபோட்டோவ பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி. எதுக்காக ரேணுகா அந்த ரகு கூட பேசிட்டு இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி விஜய் அதிர்ச்சியில இருக்காரு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.